அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா வந்து தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து மிக்ஸ் பண்ண vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் வந்து vlog எடுத்து வந்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. சரி, நிறைய பேர் வந்து ஏன் vlog போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால வந்து இன்றைக்கி வந்து ஒரு vlog வந்து எடுக்கிறேன். முக்கியமாக என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் vlog போட்டால் தான் வந்து பிடிக்கும். இந்த மாதிரி ரெசிபீஸ் போட்டால் வந்து அவ்வளோதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்டாலாம் வந்து இது பண்ண பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர்லாம் வந்து வீடியோஸ் வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரி, இன்றைக்கி வந்து vlog எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து vlog எடுத்தேன். அப்புறம் என் சேனல் வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தொட்டுருச்சு. இது எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு தான் வந்து ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் இல்லைன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து என்னாட்டி முடிஞ்சிருக்காது. இந்த 1K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காண்டி நான் வந்து ரொம்ப நாள் வந்து கஷ்டப்பட்டேன். இது வந்து நான் வந்து சேனல் ஆரம்பித்து வந்து 2017 வந்து சேனலை வந்து ஆரம்பித்தேன். ஆனால் வந்து ரொம்ப ரெகுலராக வந்து வீடியோலாம் வந்து போட மாட்டேன். ஏன்னா வந்து அப்புறம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அப்புறம் ஊருக்கு வந்து இந்தியாவுக்கு போயிட்டேன். அப்படிங்கிறதுனால வந்து வீடியோ வந்து இடையில கொஞ்ச நாள் வந்து போடாமல் வந்து விட்டுட்டேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து 1 வீக்குக்கு வந்து 2 or 3 வீடியோஸ் போடலாம் அப்படின்னு வந்து ஷெட்யூல் பண்ணி இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து போட்டுட்டு இருக்கேன். அதுக்குள்ளது தான் வந்து அப்புறம் தான் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வர ஆரம்பித்தாங்க. ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்யூ. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோன்னா, தேர்ஸ்டே அன்னைக்கு சும்மா வெளியில் போயிட்டு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து நைட்டு டின்னருக்கு வந்து ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டுருக்கோம். இங்கே சவுதியில் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. மால்ஸு, ஃபுட் கோர்ட் எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த கம்மிங் 20லேருந்து வந்து எல்லா ஃபுல் லாக்டவுனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துடுவாங்களாம். அப்புறம் வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இருக்காது. ஆனால் நம்ம ஃபேஸ் மாஸ்க்கு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து போட்டிருக்கணும். அது போடாக்கிட்டையும் வந்து கண்டிப்பாக வந்து ஃபைன் உண்டு. அதனால் வந்து பிள்ளைங்களை எல்லாத்துக்கும் வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும். ரிஃபா வந்து நாங்கள் எந்த கடைக்கும் வந்து உள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறதில்ல. என் ஹஸ்பண்ட் வச்சுக்கிட்டு ரிஃபாவை காரில் உட்காந்துருப்பாங்க. நான் தான் போய் வேணுங்கிற திங்ஸை வாங்கிட்டு உடனே வந்துடுவேன். ரொம்ப நேரம்லாம் வந்து ஷாப்பிங் முன்னாடி மாதிரிலாம் சுற்றி பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டேன். வேணுங்கிறத வாங்கிட்டு உடனே வெளியே வந்துடுவேன். நைட்டு வந்து ப்ரோஸ்டட் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ட்ரைவ் த்ரூவில் தான் வந்து போய் ஆர்டர் பண்ணணும். ட்ரைவ் த்ரூவில் ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து டெலிவர் பண்ணிவிடுவாங்க. தேர்ஸ்டே அன்றைக்கி கொஞ்சம் க்ரோசரிஸும் வாங்கினோம். அந்த க்ரோசரி வாங்கினதை வந்து நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஏன்னா நான் மட்டும்தான் ஷாப்பிங் பண்ணுறதுக்காண்டி கடைக்கு போயிருந்தேங்கிறதுனால ரிஃபா காரில் உட்காந்துருந்தா. அதனால வந்து சீக்கிரமாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வாங்கிட்டு வந்துட்டேன் வெளியில். இது வந்து ஃப்ரைடே மார்னிங் வந்து ரொம்ப பிஸியாகவே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு வீடியோ எடுக்க முடியல. அதனால் ஃப்ரைடே ஈவினிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த வீடியோ. டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை கொஞ்சம் சீக்கிரமாகவே போட்டுட்டேன். ஏன்னா டீயை குடிச்சிட்டு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து கூட்டிகிட்டே இருந்தேன் ஹஸ்பண்டை. வெளியில் சும்மா நடந்து போகலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்கோம், சிட்டி உள்ளே இல்லாததுனால. அதனால் நிறைய பேர் வந்து வெளியிலலாம் வந்து கார்ஸ்லாம் வந்து நிறையா போகாது. நம்ம தைரியமாக வந்து வெளியில் போகலாம். அப்புறம் வந்து இன்றைக்கி டின்னருக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன்னா வந்து சப்பாத்தி ரோல் வந்து செய்யலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுருந்தேன். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கடையில் எப்படி சாண்ட்விச் வாங்குவீங்களோ அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நைட்டுக்கு டின்னருக்குள்ள ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து பண்ணிடலாம். அதுக்கு வந்து சிக்கன் ப்ரெஸ்ட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த டொமேட்டோ பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து இல்லாக்கிட்டே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணால் கொஞ்சம் கலர் நிறையா கிடைக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளேவர் வருங்கிறதுனால டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணுறேன்.
டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூனோட கம்மியான அளவுக்கு வந்து கரம் மசாலா எடுத்திருக்கேன். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மேரினேஷன்ஸை வந்து ஒரு 2 ஹவர்ஸாவது நீங்கள் வந்து அப்படியே விட்டுறணும். அப்போ விட்டுட்டா தான் கொஞ்சம் அப்போ தான் வந்து அதோடய ஃப்ளேவர்லாம் வந்து சிக்கனுக்குள்ளே வந்து நல்லா ஏறும். இந்த vlog வந்து எடுத்தே வந்து நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் வந்து டச் விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து பேக் டு ஷெட்யூல் வந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து vlog எடுக்கிறதோட ரெசிபி எடுத்து உடனே அப்லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட் இருக்கும். vlog-ஆ இருந்தால் நான் வாய்ஸ் ஓவர் பேசணும், எல்லாம் பண்ணணும். அதில் பிள்ளைய வச்சுக்கிட்டு கொஞ்சம் அது வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 1 or 2 வீடியோஸ் அப்படியே போட்டுட்டேன்னா அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக பிடிச்சிடுவேன். கேப்பில் இடையில வந்து வீடியோ வந்து போடாமல் அப்படியே விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து vlog எடுக்கிறதுக்கு அப்புறம் வந்து மைண்ட் வந்து தோணவே தோணாது. இப்போ வந்து டைம் வந்து 5 o'clock ஆகிடுச்சு. சரி வெளியில் வாக்கிங் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் நாங்கள் இருக்கிற ஏரியா, அவுட்டர் ஏரியா. இப்படி தான் இருக்கும் எங்களது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து ரொம்ப ரஷ்ஷாலாம் வந்து எந்த சவுண்டும் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இங்கே இந்த மாதிரி நிறையா ஃபேமிலிஸ் வந்து இந்த மாதிரி மலை மேலே ஏறி உட்காந்து பிக்னிக் போகிற மாதிரி வந்து நிறையா பேர் வந்துட்டு இருந்தாங்க, வருவாங்க வீக்லி. ஏன்னா இது வந்து நான் வந்து ஃப்ரைடே எடுத்த வீடியோங்கிறதுனால நிறையா பேர் அந்த மாதிரி வந்திருந்தாங்க. நாங்கள் வாக்கிங் போன அன்னைக்குன்னு பார்த்து நல்லா மப்பாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் இடியும் இடிச்சிச்சு. ஆனால் நல்ல வேளை மழை வரல. மழை வராததுனால நல்லா வாக்கிங் போயிட்டு நல்லா இது பண்ணி பார்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ் ஏரெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். ரிஃபாவை வண்டியில் வச்சு தான் வந்து அழைச்சிட்டு போவோம். ஏன்னா வந்து அவளை நடந்துலாம் அவ்வளோ தூரத்துக்கு வந்து அழைச்சிட்டு போக முடியாதுங்கிறதுனால வண்டியில் வச்சு தான் அழைச்சிட்டு போனோம். இங்கே வந்து முக்கால்வாசி சவுதி எல்லாமே வந்து மலை ஏரியாங்கிறதுனால மலையை வந்து கொஞ்சம் கட் பண்ணி தான் வந்து வீடு கட்டியிருப்பாங்க. அதனால தான் அந்த மலையெல்லாம் வந்து கொஞ்சம் பேந்து இருக்கும் கல். இப்போ வாக்கிங்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நைட்டு டின்னர் செய்கிறதுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. சரி இப்போ வந்து நான் எப்படி வந்து உங்களுக்கு வந்து இந்த சிக்கன் வந்து செய்கிறேன் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் அந்த மேரினேஷன்ஸ் பண்ணிவிட்டு வச்சிட்டாலே போதும். வந்து நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி குக் பண்ணால் மட்டும் போதும். வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் அதுக்கு வந்து தேவையில்லை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் போட்டிருப்பேன். ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச இந்த கோழியை வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இது 1 or 2 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து நம்மளுக்கு அது கோழி வந்து குக்கார அளவுக்கான தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்குவோம். பாருங்கள், இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா ட்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணிடுவோம். கோழிலாம் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக வேணும்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சிக்கனை வந்து நீங்கள் வந்து சும்மாவும் வந்து சப்பாத்திக்கு வந்து தொட்டுட்டு வந்து சாப்பிட்லாம். நான் வந்து ரோல் மாதிரி வந்து செஞ்சுட்டேன். அதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு சும்மா தொட்டுட்டு சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த சிக்கனுக்கு வந்து நம்ம மேரினேஷன்ஸ் பண்ணதுனால ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நான் ஏன்னா வந்து நம்ம 2 hours வந்து அதை வந்து ஊற வச்சிட்டதுங்கிறதுனால வந்து நல்லா ஃப்ளேவர் ஏறி இருக்கும் கோழியில். இப்போ நம்ம வந்து சப்பாத்தியை வந்து போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து
பெருசாக வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சப்பாத்தி வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கடையில் வாங்குகிற சாண்ட்விச் ரோலோட ரொட்டி வந்து நல்லா பெருசாக இருக்கும். நீங்கள் வந்து மைதாவும் ஆட்டாவையும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணியும் வந்து செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒன்லி வீட் ஃப்ளார் மட்டும்தான் எடுத்திருந்தேன். நீங்கள் சப்பாத்தி பிணையிறப்ப அதில் கொஞ்சம் வந்து ஆயில் ஊற்றி வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டராக கொஞ்சோண்டு ஆயிலை ஊற்றி பிணைஞ்சிங்கன்னா நல்லா சப்பாத்தி வந்து பொசு பொசுன்ட்டு இருக்கும். இதில் வந்து இப்போ வந்து கொஞ்சமாக வந்து மயோனீஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ கெச்சப் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து கெச்சப்போட மயோனீஸ் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் மயோனீஸ் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு கெச்சப் கம்மியாக ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஆனியனை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் குக்கும்பர் வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணியிருந்தேன். அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆலிவ்ஸ் வந்து பிக்கிள்டு ஆலிவ்ஸ் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா சாண்ட்விச்சில் வந்து பிக்கிள் இல்லாமல் அது வந்து நல்லா இருக்காது. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சு இந்த சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இந்த மாதிரி சப்பாத்திக்கு பதிலாக அந்த சிக்கனுக்கு பதிலாக வந்து சப்பாத்தியில் வந்து எக்கு வச்சு செஞ்சாலும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அவ்வளோதான், நம்ம சப்பாத்தி ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு குக் பண்ண தோணலை அப்படின்னு ரொம்ப நிறையா வேலையெல்லாம் பார்க்க முடியலை அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் வந்து இதை வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்ஸுக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நல்ல பர்ஃபெக்டான ரெசிபி. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவன்.